நான் வந்து என்னுடைய பொண்ணு இறந்த வழக்கு விசாரணை வந்து கொஞ்சம் தொய்வா போயிட்டு இருக்குங்கன்னு நேரா வந்து எஸ்பிஐ பார்த்து நேரா ஒரு கோரிக்கை வைக்கலான்ட்டு வந்தா எல்லாரும் சேர்ந்து. அவரும் உட்கார வச்சு எல்லாத்தையும் கேட்டாரு, எல்லாத்தையும் தெளிவா விசாரிச்சாரு. எங்க சைட்ல என்ன பெட்டரா பண்ண முடியுமோ கண்டிப்பா நான் பண்ணி தர்றேன். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி 1 வாரம் 10 நாள் எல்லாம் அதுக்குண்டான கால அவகாசத்துல பண்ண முடியாது. எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பா நான் நல்ல ரிசல்ட் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிவார்த்தை கொடுத்திருக்காரு. ஏன்னா இந்த சுச்சுவேஷன்ல யாரு நம்புறது யாரை நம்பலைங்கன்னு ரொம்ப முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற எங்களுக்கு, ஏன்னா வர்ற தகவல்கள் இது வரைக்கும் வழக்கு தோய்வா போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு ஒரு கவலை கொடுக்குது. பொண்ணை இழந்துட்டு நிக்கிற எங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால சார் கிட்ட சொன்னா கண்டிப்பா வந்து நான் உறுதியை பண்ணி தரேன், நீங்க நம்பிக்கையோட போங்கன்னு இருக்காரு. அந்த நம்பிக்கையோட வெளியில வந்திருக்காரு. கோரிக்கைகள் வந்து பொண்ணுனுடைய கால் ரெக்கார்ட்ஸ், கடைசியா பேசின ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்ன, அதே மாதிரி மாப்பிள்ளை பையன் வந்து யார்கிட்ட பேசியிருக்கேன்னுங்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரி எங்களுக்கு வேணும், எவிடன்ஸ் வேணும். அந்த செல்லுல இருந்து எவிடன்ஸ் வேணும். அதே மாதிரி அந்த மருந்து எங்க வாங்கப்பட்டது, எப்படி அந்த இடத்துக்கு அங்க போனா, அது எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் அப்படிங்கிற அங்க இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜ், அதே மாதிரி கேஸ் ஆடியோ வந்து ரெக்கார்டு வந்து போட்டுக்கிறனுடைய அந்த எவிடன்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்குண்டான இன்னும் வேற ஏதாவது அது சம்மந்தப்பட்ட ஒன்னா வந்து உற்றார் உறவினர்கள் எல்லாத்தையும் விசாரிச்சு சரியான தகவலை பெற்று அதுக்குண்டான தீர்வு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம். அவர் இன்னும் வந்து ஏதாவது நாங்க வந்து விசாரிக்கிறோம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேல விசாரிச்சிருக்கோம். இன்னும் வந்து விசாரிச்சு நீங்க யார் இருந்தாலும் ஏதாவது இருந்தாலும் நேரடியா நீ வந்து எஸ்பி தொடர்பு கொள்ளலாம், இல்லைன்னா இன்ஸ்பெக்டர் தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க. யாரு இது சம்பந்தப்பட்ட பொண்ணுக்கு நடந்த அவலத்தை தெரிஞ்ச யாரா இருந்தாலும் வந்து நேரடியா வந்து தகவல் கொடுக்கலாம். அவங்க சொல்ற வாக்குமூலத்தை நாங்க வந்து பதிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலியமா அந்த தாளக்கரை கோயில்ல இருந்து அதே மாதிரி முதியாண்ட மணிப்பெருமா கோயில் வழியில யாரு எந்த தகவல் தெரிஞ்சிருந்தாலும் தயவு செய்து வந்து இன்ஸ்பெக்டர் ராஜ்பிரபு அவர்களுக்கு தகவலை தெரிவிச்சு என்னுடைய பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரமா, உண்மையை யாருக்கு வந்து பொய் பேச சொல்ல, உண்மையா அங்க என்ன பார்த்தீங்களா உங்க வீட்டுல ஒரு பிள்ளையா நினைச்சு அந்த தகவல்கள் எல்லாம் தயவு செய்து தாமா முன் வந்து கொடுத்து என்னுடைய பிள்ளை இழந்த இந்த இழப்புக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுக்குமாறு எல்லாத்துக்கும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதாவது அவங்க வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி விட்டுருக்குறாங்க ஃபர்ஸ்ட். இப்ப நாங்க எஸ்பிஐ வந்து சொன்னதுக்கு அப்புறம் தனியா கிரைம் பிரான்ச் போட்டு சப்இன்ஸ் போட்டு ஒரு 4 பேர் தலைமையில வந்து இம்மிடியட்டா ஆர்டர் போட்டிருக்கோம். கூடிய விரைவில் வந்து அவங்களையும் கைது செய்வோம்னு சொல்லி உறுதி கொடுத்திருக்காரு. பிரேத பரிசோதனை வந்து முதல்ல தகவல் அறிக்கை வந்து சப்மிட் பண்ணிட்டாங்களா, இன்னும் அந்த ஆதாரபூர்வமா உள்ள லேப்புக்கு போய் வர்ற ரிப்போர்ட் வந்தோன்னா அதனுடைய எவிடன்ஸையும் எல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உறுதி கொடுத்திருக்காரு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.